சீமான் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி எனக்கு காதல் காப்பீட்டு கழகம், காதல் காப்பீட்டு கழகத்தினுடைய ஆப்போசிட் போல் அண்ணன் என்ன பேசினாலும் சீட்டார், என்னடா தம்பி ஆரம்பிப்பாரு. ரொம்ப உண்மையா இருக்கும், ரொம்ப இயல்பா இருக்கும். நான் கூட அந்த இங்கிலீஷ்ல ட்ரபிள் காஸ்ட் ஃபார் மை ஃபிளரிஷிங் பிசினஸ், தலித்து வெந்தோனை தாண்டாக்கி கொள்ளல் நேரி செய்வன்பா புரியலையா. கலகிட்டார் அண்ணன், கலகிட்டார். அப்பவே தெரியுது வந்து தியேட்டர்ல பெரிய பிளாஸ்ட் ஆக போகுதுடா அப்படின்னு. அது சூப்பரா பண்ணார். அவருடைய அந்த தன் மனதில் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு அந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய மாறாத பற்றும் அந்த நல்ல வாழ்க்கையின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பாசமும் அவர் நேசமும் அந்த படத்தில் அது அழகா கன்வே ஆச்சு. அது ரொம்ப, அதுதான் சோல் ஆஃப் த ஃபிலிம். ஆக்சுவலா இப்படி வாழ வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு உலகம்தான் அது. வந்து விக்னேஸ்வரன் சார் ஒரு விஷயம் நேற்று கூட நான் ஒரு இன்டர்வியூ பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த மாதிரி அந்த சயின்ஸ் எவால்வ் ஆகும் பொழுது இந்த மாடர்ன் விஷயங்களை நம்ம இழக்காமல் இருக்க முடியாது, பட் அதை யூஸ் பண்ணிக்கணும், அதில் நம்மளை இழந்துடாமல் இருக்கணுன்றதான் இந்த படத்தினுடைய அருமையான தத்துவம். ஐ என்ஜாய்டு தி பெஸ்ட். நான் எல்லா சீன்லையுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன்.